ஏம்மா உன் பேர் என்னம்மா? மேடா. சரி, உனக்கு வயசு என்னாச்சு? ஸ்தோத்திரம். என்ன படிக்க? 7th படிக்க. சரிம்மா, உனக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? பிக்ஸ் வியாதி இருந்துச்சு. எவ்வளவு நாளா இருக்கு? 6 மாசமா. சரி, இதுக்கு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனீங்களா? டாக்டர் மாதிரி என்ன சொன்னாங்க? சரி, அவ்வளோதான். ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஒன்றுமே இல்லை, மாத்திரை மட்டும் சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அப்போ என் டாக்டர் மாதிரிலாம் என்ன செய்ய முடியல? கண்டுபிடிக்க முடியல, அப்படித்தானே? காப்பாற்ற முடியாது, கண்டுபிடிக்க முடியல. சரி, இப்போ நான் உங்களுக்கு நாங்க ஐயாவும் பிரதர் நாங்க என்ன குறிச்சு ஜெபம் பண்ணோம்ல, அப்போ உனக்கு என்ன தோணுச்சு? ஆமா, உள்ள சரீரத்துக்குள்ள உள்ள ஒண்ணு இறங்குது. ஏதோ நான் பரிசுத்த ஆவியானவர் ஏசப்பா உங்களை தொட்டு இருக்காரு, உள்ள ஏதோ ஒண்ணு இறங்குது. அப்போ உங்க உடம்புல இருந்து என்ன செஞ்சிச்சு? அப்ப ஏசப்பா உங்க உடம்புக்குள்ள வல்லமை இறக்குன உடனே உங்க உடம்பு விட்டு ஏதோ ஒண்ணு வெளியே போச்சு. அதை நீங்க பாத்தீங்களா? உணர்ந்தீங்க. அப்ப ஏசப்பா உங்க உடம்ப தொட்டு சுகம் கொடுத்துருக்காரு. நம்புறியா? நம்புறேன். ஏசப்பா அப்படி கை தூக்கி சொல்லு, ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்ததுக்கு நன்றி. கை நல்லா தூக்குப்பா. என் மேல ஃபேன் இருக்கு, மடச்சு. ஏசப்பா நம்முடைய ரத்தத்தால் எனக்கு சுகம் கொடுத்ததுக்கு நன்றி. ஏசப்பா என்னை இன்னும் ஆசீர்வதிங்க, என் படிப்பை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். அம்மா, இது யாருமா? உங்க பொண்ணு. சரி, இந்த பிள்ளைக்கு எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இருக்கு? 6 மாசமா. அப்ப நீங்க இந்த 6 மாசமா இந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனையா இருக்குது? வரும், திடீர்னு வரும். சரி, ஸ்கூல்ல இருந்தாலுமே திடீர்னு பதறிதான் இருப்பேன் நான்லாம். சரி, பல தடவை வந்து போயிருக்கு. எப்ப வேணாலும் வருது. எப்ப வருதுன்னே சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட நீங்க கூட்டு போனீங்களா? கூட்டு போய் ஸ்கேன் எடுத்து எல்லா இடத்துல அவங்க எதுவுமே ஸ்கேன்ல ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஒண்ணுமே இல்லை. அப்ப டாக்டர்னால ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ நீங்க பைபிள் வாசித்தீங்கல்ல, மார்க் 9ஆம் அதிகாரம் படிச்சீங்கல்ல 15ல இருந்து, அது என்ன ஆவி? இது அசுத்தாவின்னு பைபிள்ல படிச்சீங்கல்ல. இப்போ உங்க பொண்ணு ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்லிச்சு? நம்ம என்ன குறிச்சு ஜெபம் பண்ணோன்னே அவ உடம்பு விட்டு ஏதோ ஒரு ஆவி போயிடுச்சுன்னு யார் சொல்றா? பொண்ணு சொல்றா. அப்ப அந்த உடம்புக்குள்ள என்ன போய் தொட்ட உடனே என்ன போயிடுச்சுன்னு சொல்றா? போயிடுச்சுன்னா அப்போ அவங்க தொடும்போது உடம்புக்குள்ள என்ன போச்சுன்னா இயேசு நல்லவர். அப்ப உங்க பிள்ளைக்கு சோம் கொடுத்துட்டா நம்புறீங்களா? ஆமே, இப்படி சொல்லுங்க, ஏசப்பா என் பிள்ளைக்கு சோம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. இனி என் பிள்ளைய ஆசைப்பீங்க, என் பிள்ளைய நல்லா படிக்க முடியும், ஆசீர்வதிங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஆண்டவரே இந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களிடத்தில் வருகிற பிள்ளைகளுக்கு பணிவிட்டு அழைத்த தேவன் அல்லவா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பெற்றோருடைய அவிசுவாசத்தை நீக்கி ஆண்டவரே இதுவரை மாத்திர மருந்து இல்லை அலைஞ்ச இவங்களுக்கு உடைய தரம்புலால் சுகம், உடையத்தால் சுகம், உடைய வசனத்தால் சுகம் கொடுத்து பிள்ளையை தொட்டு அற்புதம் செய்தே. சப்பா பிள்ளைய சரீரத்தில் ஒரு ஆவி வெளி போனது அந்த பிள்ளை சுபா உணர முடியாது செய்த அற்புதம் செய்த தேவனே, இந்த பிள்ளை இன்னும் ஆசீர்வதிப்பதாக. இந்த பிள்ளை மீது உங்களுடைய கிருபை இருந்து சப்பா பாதுகாத்துக் கொள்ளும், போக்கில் வரத்தன் பாதுகாத்துக் கொள்ளும், படிப்பில் ஆசீர்வதிங்க, கிருமிலா நிரப்பும். இன்னும் சத்துரு பிள்ளை நெருங்காது ரத்தத்தை முத்திட்டு பாதுகாத்துக் கொள்ளும். அனைவரும் இந்த குடும்பத்தை சப்பா ஆசீர்வதிப்பிறாங்க, கிருமிலால் மகிமிலால் நிரப்புங்க. ஒரு தேசத்தில் காணப்படுற சப்பா அந்த மகனை ஆசீர்வதிப்பிறாங்க. இந்த குடும்பத்தை பற்றி ஆசீர்வதி உடைய நாம மகிமை பெரிய காரியங்களை செய்யும். இதா குமார பரிசுத்த நாமத்தில் இவர்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிச்சு இருக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கை